يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட உண்மை நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது இஸ்லாத்தை விட்டு விடாதே. அபு அலி அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூறுறாங்க, அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கனவில் ஒரு வீட்டிற்குள்ளே நுழையிற மாரி கனவு கண்டுறாங்க. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கணித்து படுத்த நிலை அவங்க பார்க்குறாங்க. கிப்லாவின் திசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சட்டை கழட்டி வைக்கப்பட்டிருந்தது. அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது தோல் பூஜ்ஜத்து நேரமாக அமர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர்களுக்கு பக்கம் திரும்பி நீ இஸ்லாத்தின் மார்க்கத்தை விட்டு விடாதே என்று கூறுறாங்க. அதற்கு அல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, அல்லாவின் தூதரே, நான் அல்லாவிற்கு மிகவும் அச்சப்படுகிறேன். நான் எப்படி இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் விடுவேன்? நான் எனது வலது கரத்தால் இடது கரத்தையும் விரல்களோடு விரல்கள் கோர்த்து பிடித்து கொண்டு நான் இஸ்லாத்தை பற்றி பிடித்து கொள்வேன். லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ரசூலுல்லாஹ் என்று அவங்க சொன்னார்களாம். நல்ல மனிதராக இருப்பவர்களுக்கு மேலும் அவர்கள் நல்லவர்களாகவே தொடர்ந்து நீடிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காட்சி அளித்து அறிவுரை பகிர்வது வழக்கமாக இருந்துச்சு. அதை போன்ற ஒரு அறிவுரை தான் இது. இதை தொடர்ந்து ஒரு தலைப்பில் நாம் பார்க்கலாம். நான் அதை நேசிக்கின்றேன், அதை நேசிப்பவர்களையும் நான் நேசிக்கின்றேன் என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். ஒரு அறிஞர் தன் பாடசாலையை தொடங்கும் பொழுது கஅப் பின் ஜுஹைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கவிதையை வாசிக்காமல் ஒருபோதும் அவங்க பாடத்தை தொடங்க மாட்டார்களாம். அதையே அவர்கள் வளமையாக வைத்திருந்தார்கள். இதற்கான காரணத்தை அவர்களிடம் கேட்ட பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். அப்பொழுது அவர்களிடம் யா ரசூலல்லாஹ், நான் கஅப் பின் ஜுஹைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவிதை நாங்கள் உங்கள் முன் பாடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆம் பாடுங்கள், நான் அவர்களின் கவிதையை மிகவும் நேசிக்கின்றேன், அதை நேசிப்பவர்களையும் நான் நேசிக்கின்றேன் என்பதாக அவங்க சொல்கிறாங்க. அதனால் அந்த கவிதை தினமும் பாடசாலையில் பாடம் தொடங்குவதற்கு முன்பு வாசிக்காமல் இருக்க மாட்டேன் என்று நான் அல்லாஹ்விடம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் என்பதாக அவங்க கூறுறாங்க. நபியை நேசிப்பது என்பது நபிகளார் எதெல்லாம் நேசித்தார்களோ அதெல்லாம் நேசிப்பதே முழுமையாக நேசமாக இருக்கிறது. அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுஹைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கவிதையும் ஜுஹைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையும் நேசிப்பவராக இருந்தார்கள். நம்ம அனைவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் நேசித்தார்களோ அதையெல்லாம் நேசிக்க ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.